ஹலோ ஆல், நான் மோசஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட எம்பையர் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிறிஸ்மஸ் சேல் டிசம்பர் வந்துருச்சு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்த். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரீமோட வந்துட்டு இருக்கீங்க. அது இயர் அண்ட் சேலுங்க, ஒரு பெர்ஃபெக்டான டைமுங்க உங்களோட நெக்ஸ்ட் காரோ ஃபர்ஸ்ட் காரோ வாங்குறதுக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசுங்க. BMW 3% ஏற்றுறாங்க, மெர்சிடிஸில் ஏற்றுறாங்க, மாருதி சுசுகிலேருந்து எல்லா பிராண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைக் பண்ணுறாங்க ப்ரைஸை. அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இந்த டாக்ஸேஷன்லாம் கூட அதிகம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ பயங்கரமாக வந்து காரோட ப்ரைஸ்லாம் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு, கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிசம்பரில் நீங்கள் நினச்ச காரை நீங்கள் நினைக்கிறதோட ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு உங்களால் வாங்க முடியும். அதே மாதிரி நம்மளோட எம்பையர் காசு இன்றைக்கி ஏகப்பட்ட காசு வச்சுருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி லோன்ஸுமே வந்து பயங்கரமாக வந்து இறங்கி பண்ணி தராங்க பேங்க்ஸுமே. ஏன்னா இயர் எண்டு அவங்களுக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட சிபில் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலே வந்து பண்ணி தராங்க. அதுவும் நீங்கள் லைக் சென்னையில் இருந்தால் மட்டும் இது அவசியம் இல்லை கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வேணால் இருக்கலாம், எங்கே ஒரு வில்லேஜில் இருக்கலாம், இல்லை அப்ராடில் NRA கூட இருக்கலாங்க. எங்கே இருந்தாலும் எம்பையர் காசு உங்களுக்கு லோன் பண்ணி தருவாங்க. ஏன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது நம்மளோட கார் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக நம்ம காசன்ஸோட சப்போர்ட்லையும் சரி, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி, ஒரு காரும் பார்த்து தான் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் டாக்குமெண்டேஷன் பற்றி பயப்பட வேணாம், கார் வந்து ஃப்ளட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம், ஆக்சிடென்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஸ்டாக் பார்த்தல, ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற காசு ப்ளஸ் வந்து இன்னுமே வெளியில் நிறைய காசு இருக்குது. ஒரு பெரிய லிஸ்ட்டே ரெடி பண்ணிட்டாங்க நீங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்க போது சொல்லிட்டு. இங்கே இருக்கிற காரை தவிர இவ்வளோ கார் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுவே நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கியா சோனட்டுங்க, 2021 HTK ப்ளஸ் டீசல் ஆட்டோமேட்டிக்கு, சிங்கிள் ஓனரு, 52,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. பிளாக் கலரு, இன்டீரியர்ஸும் ஃபுல் பிளாக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சர்வீஸ்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது. அடுத்த கார் Audi Q3 2016ங்க, சிங்கிள் ஓனருங்க, 58,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக், 35 TDI குவாட்ரோ 4 வீல் டிரைவ். இதில் இன்னொன்று 30 இருக்குதுங்க, அது ரியர் வீல் டிரைவ் இருக்கும். இது வந்து 4 வீல் டிரைவுங்க. நல்ல ஒரு ஹில்ஸ் புல்லிங் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ப்ரைஸில் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. 18 lakhs, 16 மாடல் 18 lakhs. அதுவும் கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. டயர் முதற்கொண்டு கம்பெனியில் தாங்க பண்ணியிருக்காங்க. BMW 530iங்க, இது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து ப்ரைஸ் வந்து அதுக்கும் இதுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா கிளியரன்ஸ் சேலு இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. 2017 மாடல் நியூ ஷேப்புங்க. 2021 வரைக்குமே இந்த ஷேப் தான். 21 தான் வந்து இதுக்கு அடுத்த இதே வந்து சேஞ்ச் பண்ணாங்க. சிங்கிள் ஓனரு, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்குங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர்ஸ் சம்திங் தான் ஓடி இருக்குது. 29,95,000 கோட் பண்ணுறோம். ஃபுல் ஃபினான்ஸே வந்து பண்ணிக்கலாம். ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸுங்க. வண்டி ஒரு விஐபியோட வண்டி தான். அண்ட் இந்த ரோ போயிடலாங்க, ஃபுல்லாக ப்ரீமியமாக ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் கார் மெர்சிடிஸ் பென்ஸ், ரொம்ப டிமாண்டாக இருக்கிற ஒரு காருங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் C220Dங்க, டீசல் கார், செடான் கார். ரொம்ப ஒரு காம்பேக்டாகவும் இல்லாமல் நல்லா ஒரு லா சைஸும் இல்லாமல் ஒரு மாதிரி மிடிலாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்டீரியர்ஸ்லாம் அவ்வளோ ஒரு நீட்டாக ப்ரீமியமாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸுங்க. 2016 மாடல், 80,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. 2 ஓனரு, 19 lakhs கோட் பண்ணுறோம். யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பாருங்கள், வண்டி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கார் Volvo S90ங்க. இது வந்து 2017 மாடல், 18 ரெஜிஸ்டர்ட், சிங்கிள் ஓனர், 67,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது. நல்லா ஒரு சாலிடாக இருக்குங்க, ரொம்ப ஒரு மஸ்குலராகவும் இருக்கும். பேக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏர்மேட்டிக் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சாஃப்ட்வேர் ட்ரிவனாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்கண்டி இன்டீரியர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க காரோட இன்டீரியர்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவாரில் இருந்துங்க, ரொம்ப ஒரு ஜெய்ஜான்டிக்காக இருக்கிற ஒரு காருங்க, ஜாகுவார் F-Pace. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எம்பையர் காசில் இருக்குதுங்க. இவ்வளோ பட்ஜெட் கார் வந்து இந்த ரேஞ்சில் நம்மக்கிட்ட இப்போ தான், லைக் இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி E-Class இருந்தது, அதுக்கப்புறம் இந்த கார் தாங்க. 2022 மாடல் ஜாகுவார் F-Pace. தமிழ்நாட்டிலே ஒரு 3 வண்டி தாங்க இருக்குது. 2022 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பெனி மெயின்டெனன்ஸு 33,000 தான் ஓடி இருக்குது. நம்பர் 3 சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒரு விஷயமும் இருக்குது. ரெட் கலர் இன்டீரியர்ஸ் இருக்குது. புது வண்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 crore வருது. ஸோ நம்ம எம்பையர் காசை 64 lakhs கோட் பண்ணுறோம். யாரும் இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஸோ 2 liter இன்ஜின் நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், மைலேஜும் டீசெண்டாகவே தரும். அண்ட் அடுத்த கார் இது வந்து ஒரு அமெரிக்கன் ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லலாம், பியூட்டி அண்ட் பீஸ்ட். ஏன்னா ஜீப் காம்பஸ் 2021 மாடல், நியூ ஷேப்பு, நியூ இன்டீரியர்ஸு, பயங்கரமாக அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டீசல் ஆட்டோமேட்டிக் 4x4 புது வண்டி. 38 lakhs இருந்து 40 lakhs அந்த ரேஞ்ச் வருது. நம்மளோட எம்பையர் காசில் 18,65,000 or 18,45,000 உங்களுக்கு இந்த வண்டி அவைலபிளாக இருக்குதுங்க. 2 ஓனர், 53,000 ஓடி இருக்குது. ஃபுல்லி கம்பெனி மெயின்டைனுங்க. ஸோ இந்த வண்டியுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா பாருங்கள். அண்ட் அடுத்த கார் Volkswagenலேருந்து வெர்ச்சஸ். ஸோ வெர்ச்சஸில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கார் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் தான். பட் இந்த டைம் நம்மக்கிட்ட இருக்குது பெட்ரோல் மேனுவல் இருக்குது. 1 liter TSI 2022 மாடலுங்க. 33,000 40,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் இருக்குது. ஒயிட் கலர், இது டாப் லைன் மாடல். ஸோ உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். 170 some நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு, 114 bhp கிட்ட பவரும் இருக்குது. 3 சிலிண்டர், பட் உங்களுக்கு டீசெண்டான ஒரு மைலேஜ் எல்லாமே கிடைக்கும். இது மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட வெர்ச்சஸ்லேயே ஒரு 1.5 liter இன்னொரு காருமே இருக்குதுங்க. அதுவும் 2022 மாடல் தான். அதுவும் சிங்கிள் ஓனர் தான்.
அது ஒரு 35-40,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்குது. அது ஒரு 16 lakhs அந்த ரேஞ்சில் வரும். அதுவும் ஒயிட் கலர் தான். ஸோ 2 வேர்ச்சஸ் இருக்குது. ஒரு ஸ்லாவியா இருக்குது. அதுவும் நான் உங்ககிட்ட அதுவும் கிட்டத்தட்ட இதே டீடைல்ஸ் தாங்க. ஸ்லாவியா மேனுவல் இருக்குது, வேர்ச்சஸ் மேனுவல் இருக்குது, வேர்ச்சஸ் 1.5 ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. அண்ட் வெர்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2018 மாடல் வெர்னா எஸ்எக்ஸ் ஆப்ஷன் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் சன்ரூஃப் வந்துடும், எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும், வெண்டிலேட்டட் சீட்ஸுமே வந்துடும். 9,90,000 கோட் பண்ணுறோம். 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி 2018 மாடல். அண்ட் இந்த சைடில் இருக்கிறது ரெட் கலர், ஒரு நல்ல ஃபெராரி ரெட் மாதிரிங்க, ஃபயராக இருக்குது அப்படியே. 2021 ஸ்கோடா குஷாக் 27,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ரன் ஆயிருக்குது. ஸ்டைல் வேரியன்ட்டு, இதுவுமே வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாமே வந்துருங்க. டாப் லைனுங்க. புது வண்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20-21 லேக்ஸ் கிட்ட வருது. நம்மளோட எம்பையர் காஸ்ட்டில் 13,50,000 தான் கோட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஃபுல் லோனுமே பண்ணலாம், ஃபுல்லி கம்பெனி மெயின்டெனன்ஸும் கூட. அண்ட் அடுத்த கார், இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கிளியரன்ஸ் சேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த கார் வந்து நம்மக்கிட்ட வந்து 19 lakhs கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 20 lakhs ஆக்சுவலாக பார்க் அண்ட் சேல் வெஹிக்கல் தான், கஸ்டமர் வெஹிக்கல் தான். 20 lakhs கேட்டுட்டு இருந்த காரு இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் சேலாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். 16,50,000 கேட்குறாங்க. இந்த டியூவல் ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இந்த ஷேப், இந்த அழகான ஒரு பியூட்டிஃபுல் கிரில்லாக இருக்கட்டும், ஸ்டேஜ் 2 பண்ணிக்கிற ஒரு காருங்க. 235 அந்த விஆர்எஸோட எக்ஸாஸ்ட் ஒன்று பின்னாடி போட்டிருக்காங்க. ரொம்ப நாய்ஸ்லாம் சூப்பராக கேட்கறதுக்கு. 2019 மாடல், சிங்கிள் ஓனர், 35,000 தாங்க ஓடி இருக்குது. ஸ்டைல் வேரியன்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஃபார் 16,50,000ங்க. 16,50,000க்கு இந்த கார் உங்களுக்கு கிடைக்குது. 1.8 லிட்டர். இது மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட இன்னொரு ஸ்கோடா சூப்பருமே இருக்குது. அதுவுமே ஒரு மாதிரி கிளியரன்ஸ் சேல் தான். அதுவும் 2016 மாடல், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், 97,000 ஓடி இருக்குது. 12,50,000 இருக்குங்க. அந்த வண்டியுமே நம்ம எம்பையர் காசு இருக்குது, நீங்கள் கேட்லாகில் பார்த்துக்கலாம். அண்ட் இது Audi A4 மூன்லைட் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு கலருங்க. 2019 52,000 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஃபுல்லி கம்பெனி மெயின்டெனன்ஸ், டீசலில் வந்து கடைசி செட்டுங்க. இதுவுமே நமக்கு இன்னைக்கு கிளியரன்ஸ் சேல் இருக்குதுங்க. 22 lakhs கோட் பண்ணுறோம், ஸ்லைட்லி நெகோஷியபிள். அந்த வண்டியுமே நீங்கள் ஃபுல் லோனுமே வந்து பண்ணலாம். அடுத்த கார் இங்கே பாருங்கள், ஒரு ஜெர்மன் பியூட்டி மாதிரி சொல்லலாம். பியூட்டி பீஸ்ட், டீசல் ராக்கெட், இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணலாம். இது ஃபோக்ஸ்வாகன்லேருந்து ஜெட்டாங்க. 2 லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக், ஹைலைன் சொல்லிட்டு ஒரு வேரியன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஎஸ்ஜி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு, ஃபுல்லாக ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. இன்டீரியர்ஸும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. 71,000 கிலோமீட்டர்ஸ் ஆனால் இருக்குது. 2015 மாடல், 2 ஓனரு, 8 lakhs கோட் பண்ணுறோங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா வண்டியை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஜெட்டா பார்த்துருப்பீங்க. அடுத்த கார் இதுவும் அதே மாதிரி தாங்க, ஒரு ஜெர்மன் காருங்க. பயங்கரமாக இருக்குங்க. இந்த கார்லாம் வந்து இந்தியாவிலேயே கிடையாதுங்க. எல்லாமே வந்து கம்ப்ளீட் பில்ட் யூனிட் தான், சிபியூ அப்படியே இம்போர்ட் பண்ணி தான் நம்ம ஊரில் வந்திருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். புது கார்லாம் 40-45 lakhs கிட்ட வருது. இது வந்து 2017 மாடல் ஃபோக்ஸ்வாகன் டிகுவான் சொல்லிட்டு 4 வீல் டிரைவு, எல்லா டயரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விண்டராக இருக்கட்டும், எல்லா மாதிரி மோட்ஸுமே உள்ளே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஓனர், 1 lakh கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபுல்லி கம்பெனி மெயின்டெனன்ஸுங்க. கம்ஃபோர்ட் லைன் சொல்லிட்டு ஒரு வேரியன்ட்டு. ஜஸ்ட் 14,45,000ங்க. இதே வண்டி மார்க்கெட்டில் செக் பண்ணிங்கன்னா 16.5, 17 lakhs தான் இருக்கும். 2017 கம்ஃபோர்ட் லைன் டிகுவானுங்க. 4 வீல் டிரைவ், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்டீரியர்ஸாக சரி, டீசெண்டான ஒரு கிரே கலருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காசு வந்து நம்ம எம்பையர் காசு இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் 64 lakhsல ஒரு கார் பார்த்தீங்க, ஜாகுவார் எஃப்-பேஸ். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 டாட்டா மான்சாங்க. பெயிண்ட்லாம் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். மேஜர் சர்வீஸும் பண்ணியாச்சு. அந்த கார் இருக்குது. 4.5 lakhsக்கு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் இருக்குது. 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. i10 இருக்குதுங்க. இந்த ப்ரைஸ்லாம் இன்னைக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸுங்க. நீங்கள் வண்டி பற்றி பயப்படவே வேணாம். எம்பையர் காசுக்கு தைரியமாக வாங்கிட்டு போங்கங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட வாங்குங்க. நாங்கள் வந்து எங்ககிட்ட வாங்குற வண்டிங்க நாங்கள் கண்டிப்பாக பார்த்தா எடுப்போம். நீங்களும் உங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். i10 இருக்குது. 4,50,000 2016 ஆஸ்டா ஆப்ஷன். அதே மாதிரி இக்னிஸ் இருக்குது. இருங்க லிஸ்ட்டு எடுத்துக்கிறேன். லிஸ்ட்டு பெருசாக போகும். ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன வெஹிக்கல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்விஃப்ட்டு, அப்புறம் இன்னொரு ஸ்விஃப்ட் டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்குதுங்க. 2018 டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க. 6,20,000 தான் வந்து கோட் பண்ணுறோம். ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட்டுங்க, சன்ரூஃப் மாடல், அந்த டைமண்ட் கட் அலாய் வீல்ஸோட 2019 மாடல், 60-65,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குதுங்க. 7,20,000 தான் கோட் பண்ணுறோம். அப்புறம் XUV 500 இருக்குதுங்க. 2016 மாடல், சிங்கிள் ஓனர், W6, அது வந்து 8,95,000 கோட் பண்ணுறோம். அப்புறம் BMW X3 2 வண்டி இருக்குது. ரெட் இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது. அதெல்லாம் 11,50,000 அந்த ரேஞ்சில் வரும். X3 1 lakh கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடி இருக்குது. ஒரு Audi A6 2 வண்டி இருக்குதுங்க. 12 மாடல் இருக்குது. இன்னொன்று ஒரு 14 or 13 மாடலோ இருக்குது. அதெல்லாம் 9,95,000 இருக்குது Audi A6. அப்புறம் போலோ டீசல் இருக்குதுங்க. 2019 மாடல், கம்ஃபோர்ட் லைன் ஹை லைனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல்ஸு, ஃப்ளாட் பாட்டம், ஸ்டியரிங் வீல், டீசல் கார், 1.5 லிட்டரு, 65,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. 6,75,000 அந்த பட்ஜெட்டில் போலோ டீசல் மேனுவல் கார் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு கொரோலா ஆல்டிஸ் இருக்குதுங்க. 2019 மாடல், சிங்கிள் ஓனர் தான், ஃபேன்சி நம்பரு, கிலோமீட்டர்ஸும் கம்மியாக தாங்க ஓடி இருக்குது. 71,000 கிட்ட சம்திங் ஓடி இருக்குது. நல்ல மைலேஜ் கொடுக்கும். ரொம்ப ரிலேபிளான இன்ஜின், உங்களுக்கே தெரியும். 1.8 லிட்டரு.
அது வந்து பார்த்தீங்கன்னா 11 lakhs அந்த ரேஞ்சில் வரும். அப்புறம் ஹுண்டா எலன்ட்ரா ஒரு கார் இருக்குது 2021 நியூ ஷேப்பு. ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக்குங்க 2015 மாடல், 2 ஓனரு, ஆட்டோமேட்டிக். அது நல்லாயிருக்கும். சிபிடி ஆட்டோமேட்டிக்கு, சன்ரூஃப் இருக்குது, நல்லா ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு மைலேஜும் நல்லா டீசெண்டாகவே கொடுக்கும். டிரான்ஸ்மிஷனும் நல்லாயிருக்கும். அது வந்து 5,75,000 அந்த ரேஞ்சில் வருங்க. 595 575 அந்த ரேஞ்சில் வரும். அப்புறம் சுசுகி இக்னிஸ் இருக்குதுங்க. இக்னிஸ் ஒரு 550 அந்த ரேஞ்சில் இருக்குது. 2021-22 மாடல். நான் உங்களுக்கு கேட்டலாகில் கொடுக்குறேன். ஒரு எம்பிஆர் காஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புமே இருக்குதுங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு. ஏதாவது அர்ஜென்ட் சேல் ஏதாவது அப்படின்னா நான் அதை அப்டேட் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக அப்டேட்ஸ் வரும், அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்கோடா ஸ்லாவியா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு ஹுண்டாய் வெர்னா, இன்னொரு வண்டி இருக்குதுங்க, டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஒயிட் கலரு, 2021-22 அந்த மாடல், டீசல் ஆட்டோமேட்டிக். அதுக்கப்புறம் டீசல் ஆட்டோமேட்டிக்கே வரல, 1.5 லிட்டருங்க, நல்ல மைலேஜ் கொடுக்கும். அப்புறம் எர்டிகா ஒன்று இருக்குது, 2019 மாடல், ZXi ப்ளஸ் எர்டிகா ஒன்று இருக்குது. அதெல்லாம் பட்ஜெட் ரொம்ப கம்மி தாங்க, 970 அந்த 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 பட்ஜெட்டில் வரும் எர்டிகா. அப்புறம் ஒரு BMW X4 லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 2019 மாடல், 84,000 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ப்ளூ கலர். ரொம்ப அப்படியே அந்த கூப்பே ஃபினிஷ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 லிட்டர் இன்ஜினு, ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸுங்க. X4 37 lakhsக்கு எங்கேயுமே வந்து கிடைக்காதுங்க. X4 2019 மாடல். ஏன்னா புது வண்டி இன்றைக்கி கிடையாது, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஷேப்பே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு கிராண்ட் ஐ10 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹுண்டாய் வென்யூ ஒன்று இருக்குதுங்க, 2019 மாடல், அதுவும் SX தான், சன்ரூஃப் வந்துடும், டீசல் மேனுவல், 27,000 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, ஒயிட் கலர், 9,95,000. அப்புறம் ஒரு 320D இருக்குதுங்க, 2017 மாடல், 3 ஓனர், 90,000 ஓடி இருக்குது. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. 14,75,000, 2017 மாடல், BMW 3 சீரிஸு. இன்னொன்று BMW 320LD இருக்குதுங்க, 2021 லிமோசின் சொல்லிட்டு, ரொம்ப லாங்கர் வீல் பேஸ், 2021, 84,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, ஒயிட் கலரு, 33 lakhs தான் கோட் பண்ணுறோம். புது வண்டி 73 lakhs வருது. ஒரு Volvo XC90 இருக்குதுங்க, 2016 மாடல், பியூர் ரெஜிஸ்ட்ரேஷன், கிலோமீட்டர்ஸ் 1 lakh ஓடி இருக்குது, கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான், 31 lakhs கிட்ட கேட்குறோங்க. ஒயிட் கலர், இன்டீரியர்ஸ்லாம் புதுசாக இப்போ தான் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. 3 lakhsக்கு வந்து இன்டீரியர்ஸே பண்ணியிருக்காங்க. அப்புறம் MG ஹெக்டார் இருக்குது, MG ஹெக்டார் ப்ளஸ் இருக்குது, 2000 கிலோமீட்டர் ஒன்று MG ஹெக்டார் ப்ளஸ். MG ஹெக்டார் வந்து ரெட் கலர் ஒன்று, அது 5 சீட்டர், ஹெக்டார் ப்ளஸ் 7 சீட்டர் ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு கிரிட்டா இருக்குதுங்க, SX ஆப்ஷனு, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு, 2021 மாடல், அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரொம்ப கம்மியாக அந்த டைம் கொடுக்குறாங்க. புது வண்டி 24 lakhs கிட்ட வருது, 23 சம்திங் வரும். டர்போ வேரியன்ட்டு 11,50,000 தான் நம்ம கோட் பண்ணுறோம். அதுவும் நம்ம கேட்லாகில் இருக்குது. ஸ்கோடா ஆக்டோவியாவில் பெட்ரோல் பார்த்துருப்பீங்க, ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக்குமே இருக்குது. அதுவும் அந்த டபுள் ஹெட்லைட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட்டோ பைலட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப கம்மியாக தாங்க கேட்குறோம், 13,50,000 14 lakhs ரேஞ்சில் தான் கேட்குறோம். அதுவுமே யாராவது பார்த்துட்டிங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் ஹோண்டா CRV 2014 மாடல், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு, ரொம்ப யூனிக்கான கார். ஒருத்தர்லாம் வெளிநாட்டில் தான் கேட்டாங்க, நம்ம ஊரில் அவ்வளோவா அந்த காசு பற்றிலாம் தெரியாது. அது கொரோலாலிட்டிஸ்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதோட அந்த இது தெரியும், வேல்யூ தெரியும், அவங்க அதெல்லாம் என்கொயரி பண்ணுறாங்க. ஹுண்டாயில் அவுரான்னு ஒரு கார் இருக்குதுங்க, அது பெட்ரோல் மேனுவல், 675 அந்த ரேஞ்சில் வருங்க, லேட்டஸ்ட்டு வண்டி தான் அதுவுமே. அப்புறம் கியா கார்னிவல் 2019 மாடல், ப்ரெஸ்டீஜ் 2021 ப்ரெஸ்டீஜ், அந்த டீசல் ஆட்டோமேட்டிக்கு, அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 2 ஓனரு, லோ மைலேஜ், 45,000 தான் ஓட்டியிருக்காங்க. ஒயிட் கலர், அது ஒயிட் இல்லை, கிரே கலர். யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிங்க. ஸோ இதுதான் நம்மளோட எம்பிஆர் காசு இப்போ இருக்கிற காசுங்க. முக்கியமாக விட்டோம் பாருங்கள், ஃபார்ச்சுனர் ஒன்று வந்துருக்குதுங்க, 2013 வாங்கிக்கலாமா, வெளியில் தான் இருக்குது. ரொம்ப வெல் மெயின்டைன்டு காருங்க, சில்வர் கலரு, டீசல் ஆட்டோமேட்டிக், 3 லிட்டரு, பட் 4x2 தான் வரும். ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட், ஒரு டச்சப் கூட இல்லைன்னு சொல்லிட்டு சர்வீஸில் இருக்கிற பசங்களே சொல்லிட்டாங்க. இந்த கார் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கஸ்டமர் பார்க்கன்சில் தான். அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து 14,95,000 கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கலாங்க, இதுதான் விஷயம். ஸோ இன்றைக்கி எம்பிஆர் காசு இருக்கிற காசு கலெக்ஷன் பார்த்துருந்தீங்க. இதில் உங்களோட ஃபேவரட் கார் எது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட நம்ம பண்ணி தரலாம் இந்த இயர் அண்ட் சேலில். சின்ன ஒரு நம்ம வந்து இங்கே இருக்கிற காசுலாம் கமிஷன் பேசிஸில் தான் பண்ணுறோம். 2% நீங்கள் இருக்கிற காருக்கு என்ன ப்ரைஸ் நம்ம ஃபைனல் பண்ணுறோமோ 2% நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு 0.5% கொடுத்து எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் எங்களுக்கு பண்ணுற அந்த சப்போர்ட். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பண்ணுற ஒரு டீம் ஒர்க்காக தான் நான் நினைக்கிறேன். ஸோ வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேஸ் சூப்பர் கண்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மோசஸ். லவ் யூ ஆல், ஹேவ் அ குட் டே, டேக் கேர், பை கைஸ்.